என்னண்ணா வேணும்? என்ன வேணும்? தண்ணி வேணுமா? நம்ம கொடுக்க மாட்டாங்க, நான் வாங்கி கடையில் வாங்கி தரேன். இல்லைன்றாங்களா? உங்களுக்கு இறங்கி வந்து என்ன வேணுமோ சாப்பிடுங்க. பார்சலா? சரி வாங்க. மினி மீல்ஸ் 2 கொடுத்துருவோம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? நானே கொடுத்துறேன். அக்கா என்னங்க தூங்குறான் நாங்க பையன். பேர் என்னது? கீழே விழுந்துரும். ரைட் வெயிட்டா இருக்கு. ஸ்கூல் போலியா? பாய் சொல்றேன், எங்க வீட்டுக்கு போலாம். பை சரி நான் பாத்து போவோம். வேற என்ன வேணுமா? போதுமா? புரியலண்ணா. நன்றில அதுக்குண்ணா. அக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். வேற என்ன வேணுமா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். போதுமா? சரி ஓகே. சரிம்மா வரேம்மா. வரேண்ணா. பை பை. உதவி செய்யற நல்ல உள்ளங்களை கடவுள் இந்த உலகத்துல நிறைய படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமா தான் இந்த வீடியோ பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஹேமந்த் குமார் அப்படின்றவர் தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோல அவர் ஒருத்தர் சந்திக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடைக்கு வழியில போய் நின்று தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பட் அங்க தண்ணி கிடைக்காதனால அவர் ரொம்பவே வருத்தமா இருக்காரு. உடனே ஹேமந்த் குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரையும் அவர் ஒய்ஃபையும் சந்திச்சு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க சாப்பாடு ஏதாவது பார்சல் வாங்கித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் போய் கடையில போய் 2 சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு அவங்களுக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமான்னு சொல்லி ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு குட்டி குழந்தையும் இருக்காங்க, அவங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தினதோட நமக்கு உதவி தேவை, யாராவது வந்து உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே கடவுள் மாதிரி வந்து யாராவது உதவி செய்வாங்கல்லங்க, அந்த மாதிரி தான் ஹேமந்த் குமாரும் அந்த ஃபேமிலிக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி வாங்க முடியாத அளவுக்கு கூட அவ்வளோ வறுமையில் இருந்திருக்காங்க. பட் இவர் தன்னால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட பிஹைண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.